ஈஜிப்ட்ல ஷாம் எல் ஷேக் அப்படின்ற ஒரு நகரம் ஒண்ணு உண்டு. அது எங்க இருக்குன்னா, ரெட் சீ இருக்குல்ல, அந்த ரெட் சீ நீங்க பார்த்தா தெரியும். செங்கடல் சொல்லுவாங்க. அந்த செங்கடலுடைய பார்டர்ல அது இருக்கு. அங்க ஒரு பீச் ரெசார்ட். அந்த பீச் ரெசார்ட்ல 2010ல ஷார்க் அட்டாக்ஸ் நடந்துச்சு. அங்க அந்த ஷாலோ வாட்டர்ஸ்ல வந்து குளிச்சிட்டு இருந்தவங்க, அங்க சர்ஃபிங் போனவங்கலாம் அட்டாக்குக்கு உள்ளானாங்க. அதுல ஒரு 4 பேர் தீவிரமான அட்டாக்குக்கு உள்ளானாங்க. ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க. சரி ஏன் நடந்துச்சு இந்த மாதிரி? ஒரு பீச் ரெசார்ட்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கரை ஓரத்துல இந்த மாரி ஷார்க் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சு, ஒரு காரணம் ஒண்ணு சொன்னாங்க. இத பண்ணது வந்து இஸ்ரேலுடைய மொசாத். அவங்க தான் அந்த ஷார்க்க அனுப்பிவுட்டு மக்கள கொல்றதுக்காக பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு புரளி ஒண்ணு கிளம்பி, புரளி மட்டும் கிடையாது. ஈஜிப்ட்ல உள்ள நேஷனல் டெலிவிஷன் அங்கலாம் இத பிராட்காஸ்ட் பண்ணாங்க. இந்த மாரி ஜூஸ்லாம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அந்த ஊர்ல உள்ள கவர்னர் அவரும் இத பேசுறாரு. எகிப்தினுடைய அந்த டூரிசம காலி பண்றதுக்காக இவங்க பண்ண ஒரு யூத சதி. கடல்ல ஷார்க் வந்து கடிச்சதுக்கு ஜூஸ் மேல பழிய போட்டாச்சு. இத ஃபர்ஸ்ட் டைம் படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த மாரி ஜூஸ்க்கு எதிரான நெறைய விஷயங்கள், இந்த மாதிரி கான்ஸ்பிரசி விஷயங்கள் நெறையா அங்க வந்து சர்வ சாதாரணமாக பேசப்படுது. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, மக்கள் இத நம்புறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் யார் ஒரே காரணம் அப்டின்னா, ஜூஸ் தான். ஜூஸ் மேல இந்த மாரி நெறைய கான்ஸ்பிரசிஸ்லாம் உண்டு. அவங்க ஒரு கழுகு அனுப்பிச்சு, அந்த கழுகுனுடைய பாடியில வந்து அங்க ஒரு சிப்பு ஒண்ணு வச்சு, வேவு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்லாம் அங்க வந்து கதைகள் சொல்லப்படும். இன்னைக்கும். ஆனா அதற்கான எவிடன்ஸ் என்ன? அதற்கான ப்ரூஃப் என்னன்னு கேளுங்க. ஒண்ணுமே இருக்காது. ஆனா மக்கள் இத நம்புறாங்க. மக்கள் இத பேசுறாங்க. மக்கள் இத பரப்புறாங்க. இப்ப இத ஏன் நான் சொல்றேன் உங்ககிட்ட அப்டின்னா, ஒரு ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு முன்னால நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன். நியூயார்க்கர்ல. "ஒய் ஃபேக்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் அவர் மைண்ட்ஸ்" அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள். இது ஆக்சுவலி ஒரு புக் ரிவ்யூ. இத படிக்கும்போது இதுல அவங்க என்ன பாயிண்ட் அப்டின்னா, ஹியூமன் மைண்ட் அப்படின்றது எப்பவுமே நீங்க அவங்களுக்கு ஃபேக்ட்ட பிரசன்ட் பண்ணீங்க அப்டின்னா, இதாங்க உண்மைன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு எவிடன்ஸ் எடுத்து குடுத்தாலும், அவங்க மைண்ட் வந்து கன்வின்ஸ் ஆகாது. ஏன் அப்டின்னா, இதுக்கு முன்னாலேயே அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ அவங்க ஃபார்ம் பண்ணி மைண்ட்ல வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு, அவங்க நம்புற ஒரு விஷயத்துக்கு மாறாக நீங்க அவங்க கிட்ட ப்ரூஃப் குடுத்தாலோ, எவிடன்ஸ் குடுத்தாலோ மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதான் உண்மைன்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. இது கீழ அந்த ஆர்டிக்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில கூட போட்டிருப்பாங்க பாருங்க. அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. அவருடைய தாட்ஸ ஒரு ஆங்கர் மாரி போட்டு, அத அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாச்சு. அவரால இப்ப வேற மாரி சிந்திக்க முடியாது. இதுல அவங்க ஒரு சில ஸ்டடீஸ் பத்தி பேசுறாங்க. நான் இந்த ஆர்டிக்கிள் வந்து நான் உங்களுக்கு கீழ போடுறேன். நீங்க படிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணவங்க, அவங்க சொல்றாங்க, "ஒன்ஸ் ஃபார்ம்ட், தி ரிசர்ச்சர்ஸ் அப்சர்வ்ட் ட்ரைலி, இம்ப்ரஷன்ஸ் ஆர் ரிமார்க்கபிளி பெர்செவரன்ட்." ஒன்ஸ் ஒரு ஐடியா உங்க மைண்ட்ல ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, இட்ஸ் ரிமார்க்கபிளி பெர்செவரன்ட். அது உங்கள விட்டு போகவே போகாது. உங்க கூட அது ஆழமா பதிஞ்சு, உங்களுடைய மொத்த பார்வையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து கீழ சொல்றாங்க பாருங்க. "ஈவன் ஆஃப்டர் தி எவிடன்ஸ் ஃபார் தேர் பிலீஃப்ஸ் ஹாஸ் பீன் டோட்டலி ரெஃப்யூட்டட், பீப்பிள் ஃபெயில் டு மேக் அப்ராப்ரியேட் ரிவிஷன்ஸ் இன் தோஸ் பிலீஃப்ஸ்." இது 2 காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட் அவங்க எழுதின ஒரு புக், தி எனிக்மா ஆஃப் ரீசன். இந்த புக்கோட ரிவ்யூ தான் இந்த ஆர்டிக்கிள். நீங்க இந்த புக்க படிச்சீங்கன்னா, மனிதனுடைய மைண்ட் எப்படி வொர்க் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபர்மேஷன் பயாஸ். நீங்க ஏற்கனவே நம்புற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள தான் நீங்க வந்து ஏத்துப்பீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர், அவர் தான் உங்களுக்கு நல்லவர்ன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவர் மேல எந்த ஒரு கரப்ஷன் கேஸ் வந்தாலுமே நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா, அவர் நல்லவர் அப்படின்ற விஷயம் உங்க மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அதற்கு மாற்றாக ஒரு விஷயத்த ஒருத்தங்க வைக்கும்போது, நீங்க அவங்கள தான் குறை சொல்லுவீங்க. ரைட்? இது வந்து மனிதனுடைய இயல்பு. இப்போ ஃபேக்ட்ஸ். நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும், ஃபேக்ட்ஸ கொண்டு வச்சா மக்கள் நம்புவாங்க. ஜூஸ் அங்க வந்தேறிகள்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இந்தாங்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தா, மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி தான் நானும் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு ஆர்டிக்கிள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், எனக்கு ஒரு ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு கெடைச்சது. எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான், நான் மக்கள் கூட ஆர்க்யூ பண்றத விட்டேன். ஏன்னா, நீங்க அவங்க கிட்ட வந்து எவிடன்ஸ் குடுத்தாலுமே ஏத்துக்க மாட்டாங்க. அரப் கண்ட்ரீஸ் போனீங்கன்னா, இன்னைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஜூஸ தான் இவங்க பழி போடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும். ஒரு ஷார்க் அட்டாக் கொண்டு போயிட்டு மொசாத். ஷார்க் அட்டாக், மொசாத் டைரக்ட்டா ஒரு கோட போடு. லாஸ்ட் ஒரு 1 வாரமா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல, எனக்கு வர்ற இமெயில்ஸ்ல, எனக்கு வர கால்ஸ் இந்த மாரி எல்லா விஷயத்திலயுமே, "ஜீசஸ் கிரைஸ்ட்ட கொன்னது ஜூஸ் தானே. நீ ஜெருசலேம் போனா அங்க உள்ள ஜூஸ் உன் மேல எச்சு துப்புவாங்க. முக்கியமா கிறிஸ்டியன்ஸ் மேல. இதையும் தாண்டி இன்னொன்னு, ஜூஸ் வந்து குழந்தைங்களுடைய பிளட்ட குடிக்கிறாங்களாமே. அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் மக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எங்கருந்து வருதுன்னு சொல்லி தேடி பார்த்தா, இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மிஸ்டர் பாரிசாலன். முக்கியமா இப்ப லாஸ்ட்டா போட்ட ஒரு வீடியோ. வருண் கூட பேசியிருப்பாரு. அத நானும் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு, மக்கள் எல்லாரும் வந்து, "ஜூஸ் எவ்வளவு மோசம் தெரியுமான்னு" சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க.
பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு மாற்று கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னாலே, நான் பேசுற விஷயத்த மறுத்து பேசுறதுக்குன்னு ஒரு ஒரு 10 பேர் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என் கருத்த வந்து எடுத்துக்கோங்க. அவங்களுடைய கருத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணி, இந்த 2 விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி, அவங்க சொல்ற விஷயத்த நீங்க ப்ராசஸ் பண்ணி, நீங்க ஒரு ஒப்பீனியன ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய சொந்த முயற்சியில், நீங்களே போய் தேடி பார்த்து, நீங்க ஒரு ஒப்பீனியன ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து கெவின் சொல்ட்டான், அப்ப இதான் உண்ம. இல்லன்னா பாரிசாலன் சொல்ட்டாரு, அவர் சொல்றது தான் உண்மைன்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா, கடைசி வரைக்கும் இப்படி மாத்தி, 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 மாத்தி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் பேசுறத எடுத்துட்டு வந்து அவர திட்டுறது, அவர் பேசுறத எடுத்துட்டு வந்து என்ன திட்டுறது, இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா, எது உண்மை அப்படின்றது உண்மைன்றது ஒண்ணு தான். ஏன்னா, இப்ப நானும் அவரும் பல விஷயத்துல வந்து ஒற்றுமையான கருத்துக்கள் சொன்னாலும், முக்கியமா எல்ஜிபிடி, ஃபேமிலி வேல்யூஸ், தமிழ் அடையாளம், தமிழ் லிட்ரேச்சர் பத்தி அவர மாதிரி யாரும் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில, முக்கியமாக தமிழ் அடையாளங்கள், சங்க இலக்கியம் இந்த மாரி பல விஷயங்கள வந்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர். எனக்கு அது மேலலாம் ரொம்ப ஆழமான மரியாதை உண்டு. ஆனா, யூதர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல, அவரும் நானும் இப்படி நிக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆஸ் அன் ஆடியன்ஸ் போய் தேடி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் என்னன்னு சொல்லி எடுத்து வைங்க. நான் ஒரு சின்ன ஒரு நியூஸ் கிளிப் போட்டா கூட அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் ஒண்ணு போடுவேன். இப்ப லாஸ்ட்டா போட்ட வீடியோ அதுல கூட நான் ஒரு நியூஸ் தான் சொல்றேன். நீங்க அத கூகுள் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, நான் எடுத்து கொண்டு வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மிஸ்டர் பாரி பண்றாரா அப்படின்னா இல்ல. சேட்லி அத அவர் பண்றதில்ல. இப்ப வருண் கூட அவர் பேசின அந்த வீடியோ வந்து மொத்தம் 42 மினிட்ஸ். அந்த 42 நிமிஷத்துல அவர் பேசின பல விஷயங்கள், பல விஷயங்கள் இல்ல. ஒவ்வொரு மினிட்ஸையும் எடுத்து வச்சு, ஈச் மினிட் ஒவ்வொரு மினிட்டையும் எடுத்து வச்சு, அதுக்கு ஒரு வீடியோ என்னால போட முடியும். ஏன்னா, அவ்வளோ விஷயம் இருக்கு உள்ள. எல்லாமே அவரு ஃபார் ஃபெட்ச்டா பேசுறாரு. அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, அத பத்தி பேசவே இல்ல. ஏதோ ஒரு ஆடியோ பத்தி பேசுறாரு. அத பத்தி அவர் சொல்லவே இல்ல. அது எங்க இருக்கு? எங்க போய் தேட முடியும்? எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. பட் அகைன் ஃபேக்ட்ஸ் டோன்ட் எவர் சேஞ்ச் பீப்பிள்ஸ் மைண்ட். நான் அத நம்புறேன். நம்ம எவ்வளோதான் வந்து எவிடன்ஸ் குடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய வேலை அப்படின்றது, நம்ம உண்மைய வந்து எடுத்து வைப்போம். மக்கள் அத தேடி பார்க்கட்டும். தேடி பார்த்துட்டு அவங்களே ஒரு ஒப்பீனியன ஃபார்ம் பண்ணட்டும். அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டாண்ட். ரைட். அப்ப இந்த வீடியோல இது வெறும் ஒரு வீடியோ கிடையாது. நான் இது ஒரு சீரிஸா பண்ணலாம்னு நெனச்சிருக்கேன். சீரிஸ்னாலே பயமா இருக்கு. ஏன்னா கம்யூனிசம் சீரிஸ் ஆரம்பிச்சு, அது பாவம் அங்க நிக்குது. அனாதையா நிக்குது. ஸோ இந்த வீடியோல நான் அவர் என்ன பேசினாருன்றதுக்குள்ள போறதுக்கு முன்னால, பாரிசாலனுடைய வேர்ல்ட் வியூ என்னது? அவர் உலகத்த பார்க்குற பார்வை அப்படின்றது என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் இந்த உலகம் அப்படின்றதே ஜூஸ் அப்படின்ற ஒரு ஒரு கேடுகெட்ட, ஒரு மோசமான, மக்களை அடிமைப்படுத்துகிற, மக்களை கெடுக்கிற ஒரு கும்பல் கிட்ட இந்த உலகம் மாட்டிட்டு இருக்கு அப்படின்றது தான் அவருடைய பார்வை. ஸோ அவர் எல்லாத்தையுமே அந்த ஒற்றை பார்வையில இருந்து தான் பார்ப்பாரு. ரைட்? இந்த வீடியோவ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து யூதர்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமா தமிழ் கிறிஸ்டியன்ஸ். அது உண்ம. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நெறைய கிறிஸ்டியன்ஸ் பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க. பியூர்லி அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் ஃபெய்த். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஜூ. அதனால நம்ம ஜூஸ்க்கு ஆதரவா நிக்கணும். அதுக்கப்புறம் பைபிள்ல பல விஷயங்கள் வந்து எண்ட் டைம்ஸ்ல இந்த உலகம் அழியும்போது சில விஷயங்கள் அது இஸ்ரேல்ல தான் நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை உண்டு. அத சார்ந்து மக்கள் யோசிக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜூஸ்க்கு பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க. நான் அந்த கேட்டகரி இல்ல. ஈவன் தோ என்னோட பெயர் கெவின் பால் அப்படின்ற அந்த பேர வச்சுட்டு, டேய் பாவாடன்னு சொல்லி, நீங்க வந்து எனக்கு ஒரு முத்திரைய குத்தலாம். ஆனா உண்மை என்னன்னா, நான் ஜூஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே காரணம், அவுட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். நான் வரலாற படிச்சிருக்கேன். ஸோ ஜூஸ் அப்படின்றவங்க அன்ஃபேரா ட்ரீட் பண்ணப்பட்டுருக்காங்க. இன்னைக்கும் அன்ஃபேரா ட்ரீட் பண்ணப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா, எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம கண் முன்னாலேயே பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சுன்னு சொல்றாரு மிஸ்டர் பாரிசாலன். விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். இன்னைக்கு பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடு, பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டை தான் வரலாற்றில் எந்த ஒரு காலகட்டத்திலயும் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு தனி நாடு என்னைக்குமே இருந்ததாக வரலாறு இல்ல. ஆனா இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு உள்ள. நான் வந்து எந்த டைம்ல, எந்த மினிட்ல, எந்த செகண்ட்ல பேசினான்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன் பெருசா. ஒரு 4 பக்கத்துக்கு இருக்கு. ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் மிஸ்டர் பாரிசாலன்ஸ் வேர்ல்ட் வியூ? முக்கியமா நாட் ஒன்லி மிஸ்டர் பாரிசாலன், அவருடைய ஐடியாலஜி கொண்டவங்க, முக்கியமாக தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க, அவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த ஒரு பார்வையில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. விச் இஸ் த புரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த ஒரு புக்க நீங்க படிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆன்டி ஜூயிஷ் ரெட்டோரிக், முக்கியமாக ஜூஸ் வந்து இந்த உலகத்தையே அவங்க தான் டாமினேட் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு வியூ. அதுக்கப்புறம்
நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமாக நம்மளுடைய ஒழுக்கத்தை சீரழிக்கிற மாதிரி, இன்னும் மோசமான பல விஷயங்கள் எல்லாம் ஜூஸ் மேல அக்யூஸ் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒற்றை புத்தகம். இந்த ஒரு புக்க நீங்க படிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிக்கணும்னு நான் உங்கள வந்து என்கரேஜ் பண்றேன். படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ வைல்டான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னால இந்த புக்கினுடைய வரலாறு என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். விளக்கிட்டோம்னா, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நான் பேச போறது உங்களுக்கு புரியும். முக்கியமாக பாரிசாலனுடைய உலகப் பார்வை. 1864ல மௌரிஸ் ஜோலி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ரைட்டர் ஒரு புக் ஒண்ணு எழுதுறாரு. அந்த புக்கினுடைய பெயர் டயலாக் இன் ஹெல் பிட்வீன் மேக்கியவெல்லி அண்ட் மாண்டெஸ்க்யூ. அந்த புக் என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. மேக்கியவெல்லி அண்ட் மாண்டெஸ்க்யூ. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மேக்கியவெல்லி. மேக்கியவெல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அறிவாளின்னு நான் அவர சொல்வேன். அவருடைய பிரின்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன புக்கு. வைகோ. வைகோ அடிக்கடி பேசுவாரு. மேக்கியவெல்லியிடம் அரசியல் பாடம் படித்தவர்ன்னு சொல்லி ஒருத்தர மென்ஷன் பண்ணுவாரு. சரி யார் இந்த மேக்கியவெல்லி அப்படின்னு நான் தேடி பார்த்தப்போ, இந்த பிரின்ஸ்ன்ற புக் எனக்கு கிடைச்சது. இது நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது ரொம்ப கன்னிங்கா இருக்கும். ஒரு அரசியல்வாதி அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு அவன் என்னலாம் செய்யணும்? ஒருத்தன அடிக்கலாம், மிதிக்கலாம், அவன ஏமாத்தி துரோகம் பண்ணி மேல வரலாம். இந்த மாதிரி ஒருத்தன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா, இந்த மாரி ஏமாத்துறதுல தப்பு இல்ல. அப்படின்ற மாதிரி இத நியாயப்படுத்தி, நியாயம், தர்மம்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு வேணுமா? இறங்கி அடி. எப்படி வேணா வாழு, எப்படி வேணா ஏமாத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்க்கா இருக்கும். நீங்க படிங்க. அப்ப மேக்கியவெல்லி ஒரு பக்கம், மாண்டெஸ்க்யூ நான் படிச்சதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். மாண்டெஸ்க்யூ அப்படின்றவர் வந்து டெமோக்ரசி அந்த மாதிரி பேசுற ஒருத்தர். மேக்கியவெல்லி அதற்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர். இப்போ இவங்க 2 பேரையும் பேச விட்டா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு கற்பனையா இவங்க 2 பேரும் பேசுன மாதிரி ஒரு புக்க வந்து கற்பனையா அவரு அந்த கான்வர்சேஷன்லாம் அவரே இமேஜின் பண்ணி எழுதியிருப்பாரு. மௌரிஸ் ஜோலி அப்படின்ற ஒரு எழுத்தாளர். இது ஒரு 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 கதை. ஒரு இமேஜினேஷன். ஓகே. ஒரு பக்கம் கான்ஸ்டிடியூஷனல் கவர்ன்மென்ட், இன்னொரு பக்கம் டிசெப்ஷன், மேனிபுலேஷன் இந்த மாதிரி ஏமாத்துற ஒரு குரூப். இந்த 2 ஐடியாலஜி உள்ளவங்களையும் பேச விட்டா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றது தான் இந்த புக்கினுடைய கற்பனையில எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இப்போ இந்த புக்க எடுத்து வச்சுக்கிட்டு 1900ஸ்ல ரஷ்யால இந்த புக்க வச்சு இந்த புக்ல இருந்து பல விஷயங்கள எழுதி, இதுல இருந்து காப்பி பண்ணி எடுத்து, இவங்க புதுசா ஒரு புக் ஒண்ணு எழுதுனாங்க. எக்செப்ட் உள்ள கற்பனையா போட்ட விஷயத்தெல்லாம் ஜூஸ் அப்படின்ற மாதிரி அந்த பேர உள்ள ஆட் பண்ணி, சொருகி விட்டு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு புக்க எழுதுனாங்க. இந்த புக்கோட பெயர் தான் தி புரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன் அப்படின்ற இன்னைக்கு உலகின் மிக மோசமான ஆன்டிசெமைட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ற அவங்களுடைய பைபிள்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஐடியாஸ் குடுக்குற எல்லாமே இந்த ஒரு புக் தான். இப்ப ரஷ்ய புரட்சி நடக்கிறதுக்கு முன்னால அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஜார் மன்னர்கள். அவங்களுடைய சீக்ரெட் போலீஸ் ஒண்ணு உண்டு. உக்ரானான்னு சொல்லி பேரு. உக்ரானா. அவங்க ஜூஸ்க்கு எதிராக அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஜூஸ். ஆக்சுவலி அங்க அப்ப ரஷ்யால வந்து பெரும்பான்மை யாருன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். அப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஜூஸுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை உண்டு. இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜூஸுக்கு சப்போர்ட் பண்றதே கிறிஸ்டியன்ஸ்ன்னு பேசுறாங்க. பட் வரலாறு நெடுக பார்த்தீங்கன்னா, ஜூஸுக்கு முதல் எதிரி யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். நான் அத பின்னால பேசுறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இருந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, ஜூஸ வந்து எதிரியா பார்த்தாங்க. அவங்கள வில்லன் மாதிரி சித்தரிச்சு, அவங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஃபோர்ஜரி தான் இந்த புத்தகம். இந்த புக்ல வந்து என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு 24 மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அந்த 24 மீட்டிங்ஸ்ல ஜூஸ் எல்லாம் சேர்ந்து, இந்த உலகத்த வந்து நம்ம டாமினேட் பண்ணணும். இந்த உலகத்த வந்து நம்ம ஆட்சி பண்ணணும்னு சொல்லி, அவங்க சீக்ரெட்டா ஒரு பிளான் ஒண்ணு பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த புக்கினுடைய ஒன்லைன் கான்செப்ட். நான் அத டீப்பரா பேசுறேன். இப்போ இங்க வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு புக்க ஒண்ணு எழுதுறாங்க. 1903 அப்பதான் அந்த புக் வந்து முதல் முறையாக ரஷ்யால பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு யூரோப் முழுக்க வேகமா பரவுது. செர்ஜி அலெக்சாண்ட்ரோவிச் நீலஸ் அப்படின்ற ஒரு ரஷ்யன் கிறிஸ்டியன். அவர் ரொம்ப ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர். நம்பிக்கை கொண்டவர்ன்றதையும் தாண்டி அவர் ஒரு மிஸ்டிக். மிஸ்டிக்னா என்னன்னா, ரொம்ப ஆழ்ந்த பக்தி கொண்டு ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற ஒரு நபர். அவர் எந்த மாரி விஷயங்கள்லாம் பேசினார்ன்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு இவருடைய பேக்ரவுண்ட் புரியும். இவர் வந்து உலகம் அழிய போகுது. ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறான். அப்படின்னு சொல்லி அப்பயே எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாலயே இந்த மாதிரி உலகம் அழிய போகுது. ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்றவன் நீங்க பைபிள்ல படிச்சிருக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எதிராக பூமிக்கு வருவான். வந்து காட்ஸ் பீப்பிள்க்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு வார் நடக்கும். அந்த வார்ல காட் அவன தோக்கடிச்சு அவன அழிச்சு போட்டுருவாரு. அழிச்சு போட்டுட்டு இந்த பூமியில காட்ஸ் கிங்டம் திருப்பி அமையும். கடவுளுடைய ஆட்சி பூமியில் திருப்பி அமையும் அப்படின்றது தான் இப்ப கிறிஸ்டியன்ஸ் நம்புற ஒரு பிராடான ஒரு எண்ட் டைம்ஸ். ஒரு முடிவு காலம். இப்ப இவர் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு.
நம்பிட்டு அப்போ ஹி வாஸ் சார்ட் ஆஃப் டெலூஷனல். ஓகே, உலகம் அழிய போகுதுன்ற மாதிரியே ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு. உலகம் கண்டிப்பாக அழிய தான் போகுது, ஆனால் எப்போ அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் இப்போயே அழிஞ்சிரும்னு சொல்லி இவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் உண்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் அ வெரி ஹார்ட் கோர் ஆன்டிசெமைட். இவருக்கு ஜூஸ்னா ஆகாது. இவர் என்ன பண்ணார், ஜூஸ் தான் ஆன்டி கிரைஸ்ட்டை வந்து பூமிக்கு கொண்டு வர போகிறாங்க, ஜூஸ் வந்து ஆன்டி கிரைஸ்ட்டுக்கு சார்பாக தான் நிற்பாங்க இந்த உலகத்தில் சொல்லி ஹி பிலீவ்டு. இதை பிரிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தவர் அவர் தான். அப்போ இந்த புக்கு கொண்டு வந்த உடனே இது ரொம்ப பாப்புலராக ஐரோப்பா முழுக்க பரவுது. அந்த புக்கினுடைய கான்டென்ட் என்ன அப்படின்னா, ஜூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு மீட்டிங் போட்டு, மீட்டிங்கில் அவங்களுக்குன்னு ஒரு சில தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றி, அந்த தீர்மானங்களை இந்த புக்கில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது அவங்க எழுதின புத்தகம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனில் அவங்க எழுதுன மாதிரி இந்த புக்கை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு 24 மீட்டிங்ஸ் போட்டு இவங்கெல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த உலகத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். உலகத்தினுடைய அரசாங்கம், கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா அரசாங்கத்துக்குள்ளேயும், எல்லா அரிஸ்டோக்ரஸி, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளேயும் ஜூஸ் தான் உள்ளே போய் சேரணும். அதுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அரசாங்கத்தை மொத்தமாக நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது ஜூஸினுடைய நம்பர் 1 பிளான். ஃபஸ்ட்டு அரசியலை பிடிச்சிட்டோம், அடுத்து எக்கானமி, குளோபல் எக்கானமி முழுக்க நம்மக்கிட்ட தான் இருக்கணும். இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் முழுக்க நமக்கு கீழே வரணும். இது நான் ஜூஸ் கிட்ட போகக்கூடாது அப்படின்றது செகண்ட். ஒன்று அரசியல், அடுத்து பணம், அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா முழுக்க நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய ஐடியாலஜியை, நம்மளுடைய குளோபல் டாமினன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான கருத்துக்களை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள தான் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு அவங்களுடைய ஒரு பிளான். அடுத்து கல்ச்சர். ஒரு கல்ச்சரை நம்ம உடைக்கணும்னா நம்ம உள்ளேருந்து நம்ம அதை வீக் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? போனோகிராஃபி, இம்மாரலிட்டி, செக்ஷுவல் டீவியன்சினா லைக் இந்த எல்ஜிபிடி மாதிரியான விஷயங்கள், ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாமல் ஒரு குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பிளானாக இருக்க முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக ஒரு குளோபல் டாமினன்ஸ் அதை கொண்டு வரலாம் அப்படின்றது அவங்களுடைய இன்னொரு அஜெண்டா. அதுக்கப்புறம் மதம்னா கிறிஸ்டியானிட்டி தான் அப்போ ரொம்ப ஜூஸ்லேருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலும் ஜூஸை வந்து ஒடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக வந்திருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ். அப்போ கிறிஸ்டியன்கிட்ட இருந்து நிறையா அரசியல் பலம் இருக்குது, நம்ம அதை உடைக்கணும். அப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மதத்தை ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்னொரு செயல் திட்டம். அடுத்து மிக முக்கியமாக வாருக்கு போகிறதுக்கு முன்னால் போனோகிராஃபி. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டையுமே நேற்று நீங்கள் பார்த்த அந்த பாட்காஸ்ட்டில் அவங்க பேசியிருப்பாங்க, வருண் அண்ட் பாரிசாலன். ஓகே, அடுத்து வாருக்கு வரலாம். வாரில் பார்த்தீங்கன்னா ஜூஸனுடைய திட்டம் என்னென்னா, இப்போ 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா இவனுக்கும் ஃபன் பண்ணணும், இவனுக்கும் ஃபன் பண்ணணும். இவங்க 2 பேருக்கு ஃபன் பண்ணி 2 பேரையும் நம்ம உடச்சி விடணும், 2 பேரையும் நம்ம டீஸ்டபிளைஸ் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இவனும் ஒளிஞ்சிருவான். ஓகே, இந்த விஷயத்தை தான் ஹிட்லர் நம்பினார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி தோற்றதுக்கு முக்கியமான காரணம் ஜூஸ் தான். அவன் நமக்காக போராடுறேன்னு சொல்லி நம்ம கூட போருக்கு வந்தான், நம்ம நாட்டு கூட நம்ம மக்கள் கூட நின்று அவன் போருக்கு வந்தாலும் நம்மளை முதுகில் குத்திட்டான், துரோகி அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி இவர் ஜூஸ் மேலே போட்டதுக்கு காரணமே இந்த ஒரு புத்தகம். நான் அதை பின்னால் பேசுகிறேன். ஹிட்லருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த புத்தகம் தான் இந்த புக்கு. அடுத்து கடைசியாக ஜூஸனுடைய இன்னொரு நோக்கம் வந்து ஒரு ஜூயிஷ் கிங், ஒரு மெசாயா. இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணுற அந்த ஒற்றை ஆட்சி முறைக்கு கீழே யார் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஜூயிஷ் கிங். அவர் தான் மொத்த மக்களையும் ஆட்சி பண்ணணும். இவங்க பேசுவாங்கல்ல த நியூ வேர்ல்டு ஆர்டர், அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களுடைய இன்னொரு திட்டம். அப்போது இந்த ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குமா, இந்த எல்லா பாயிண்ட்டுமே ஜூஸ் அவங்க பிளான் பண்ணுறதாக இந்த புக்கில் போட்டிருக்கு. எக்ஸப்ட் இந்த புக்கு வந்து ஜூஸ் எழுதலை, இது கம்ப்ளீட் ஃபோர்ஜரி. ஃப்ரெஞ்சில் ஒருத்தர் எழுதின அந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்ட் அப்படியே ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்த்தை மாறாமல் அப்படியே எடுத்து போட்டிருப்பாங்க. இவர் சேட்டையரா ஒரு பகடியாக எழுதின ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே ஜூஸினுடைய பேரை உள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டு இது ஜூஸ் எழுதின மாதிரி இப்போ கிரியேட் பண்ணி ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை உருவாக்கி வச்சிட்டாங்க. இப்போ இது ஃபோர்ஜரின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா 1921 ஃபிலிப் கிரேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் டைம்ஸில் வேலை பார்த்தவர், பிரிட்டனில் இருக்கிற டைம்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர். அவர் என்ன பண்ணார், அவர் தான் ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரூவ் பண்ணது. இது வந்து ஃபோர்ஜரி, அதாவது ஃபோர்ஜரின்றது தாண்டி பிளாஜரிசம். அப்படியே ஒருத்தருடைய காப்பியை அப்படியே எடுத்து அதிலிருந்து அப்படியே உருவி இவங்க போட்டிருக்காங்க அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணார். அது ரெண்டையும் அப்படியே பேரலாக வச்சு இவர் காமிச்சார்.
அதை நீங்கள் பார்க்கலாம். ஆகஸ்ட் 17, 1921 அந்த டேட்டில் வந்த அந்த பத்திரிகையில் இவர் விரிவாக அதை பற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் இவங்களுடைய எல்லா கருத்துக்களுக்குமான ஊற்றுக்கண். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரின்னு நம்ம சொல்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டையும் இந்த புக்கையும் கம்பேர் பண்ணி என்னால் தனியாக ஒரு வீடியோ போட முடியும். எங்கேருந்து எதெல்லாம் எடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு பேரலாக காட்ட முடியும். ஆனால் அது ரொம்ப போரிங்காக இருக்குன்றதுனால நான் அதை பண்ணல. ஸோ நீங்கள் தேடி படித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க. பிளாஜரிசம் அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. இங்கேருந்து இங்கே எடுத்து போட்டிருப்பாங்க. பேரை மட்டும் ஜூன் மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு புத்தகம் இருக்கா, இந்த புத்தகத்தை முக்கியமாக தன்னுடைய பைபிளாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையின், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கார்னர்ஸ்டோனாக மாற்றினவர் யாருன்னா அடால்ஃப் ஹிட்லர். அவர் எழுதின மெயின் கம்ஃபில் இந்த புக்கை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். மெயின் கம்ஃபில் சாப்டர் 11 நேஷன் அண்ட் ரேசஸ் அப்படின்ற சாப்டரில் என் புக்கில் பக்கம் 267 அதில் ஹிட்லர் சொல்கிறாரு, ஹவு மச் த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பீப்புள்னா ஜூஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அ பெர்மனன்ட் ஃபால்ஸ்ஹுட் இஸ் ப்ரூவ்ட் இன் அ யூனிக் வே by the protocols of the elders of Zion, which are so violently repudiated by the Jews. இந்த புக்கை மறுக்கிறாங்க. இந்த புக்கை பற்றி நம்ம பேசினாலே அவங்க அதை மறுக்கிறாங்க. இது நாங்கள் எழுதலன்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. வித் groans and moans அவங்க அழுது புலம்புறாங்க. த ஃப்ராங்க்ஃபர்ட்டர் ஜெய்ட்சங் அப்படின்றது ஒரு நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரில் அவங்க எழுதுறாங்க என்னன்னா, ரிப்பீட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் தட் தீஸ் ஆர் ஃபோர்ஜரிஸ். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபோர்ஜரின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் இவங்க எழுதுறாங்க. அழுது புலம்பி அதை வந்து கஷ்டப்பட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது பாருங்க, திஸ் அலோன் இஸ் எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தர் அத்தென்டிசிட்டி. ஒரு ஜூ ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறான்னா அதான் உண்மை. ஒரு ஜூ இதை வந்து ஃபோர்ஜரின்னு சொல்கிறானா அப்போ அதான் உண்மை. ரைட்டா? அடுத்து பாருங்க, வாட் மெனி ஜூஸ் அன்கான்ஷியஸ்லி விஷ் டு டூ இஸ் ஹியர் கிளியர்லி செட் ஃபோர்த். நிறைய ஜூஸ் வந்து அவங்க அன்கான்சியஸாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையெல்லாம் இந்த புத்தகத்தில் ஓப்பனாகவே வந்து எழுதி வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் நெசசரி டு ஆஸ்க் அவுட் ஆஃப் வாட் ஜூயிஷ் பிரெயின் தீஸ் ரெவலேஷன் ஸ்ப்ராங். எந்த பிரெயின்லேருந்து இது எந்த ஜூயிஷ் பிரெயின்லேருந்து வந்ததுன்னு நம்ம கேட்க தேவையில்ல. பட் வாட் இஸ் அ வைட்டல் இன்ட்ரெஸ்ட், இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இஸ் தேட் தே டிஸ்க்ளோஸ் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க எதனா வித் அன் ஆல்மோஸ்ட் டெரிஃபையிங் ப்ரிசிஷன். ரொம்ப அக்யூரேட்டாக அவன் என்னெல்லாம் செய்ய போகிறன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான். தி மென்டாலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் characteristic of the Jewish people, and these writings expound in all their various directions the final aims toward which the Jews are striving. Jews கடைசியாக என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் விரிவாக இந்த புக்கில் போட்டிருக்காங்க. அவன் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் தெளிவாக கிளியராக இந்த புக்கில் போட்டிருக்கான்னு சொல்லி மெயின் கம்ஃபில் ஹிட்லர் எழுதி வச்சிருக்காரு. ஹிட்லர் எழுதின இந்த புக்கு வந்து 1925. ஓகே, ஆனால் 1921 இவர் இதை பற்றி பேசியிருக்காரு. ஹிட்லருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது 1919 நினைக்கிறேன், 1920 அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே பிக்கப் ஆகுது. 1921 ரொம்ப தீவிரமாக அவருடைய கட்சி NSDAP அங்கே வந்து நிறையா மக்கள் அவருக்கு ஆதரவாக தேடி வராங்க. அவருக்கான ஆதரவு, அவருடைய பேச்சு திறமைன்றது ரொம்ப 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 அப்படியே வசீகரிக்கக்கூடியது. அப்படியே டேபிளில் தட்டி அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவார் மனுஷன். அப்படி பேசும்போது இவர் இந்த புக்கை கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவருடைய பயோகிராஃபி, ஹிட்லர் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஹோல்கர் உல்ட்ரிச் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின ஒரு புக்கு. இந்த புக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய பழைய வீடியோவில். இந்த புக்கில் பக்கம் 103 இதில் ஹிட்லருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி இவர் பேசும்போது, வித் தி பப்ளிகேஷன் இன் ஜெர்மன் ஆஃப் தி ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன் இன் 1919 இந்த புக்கு முதல் முறையாக ஜெர்மனில் வருது. கான்ஸ்பிரசி தியரி had become a stock element of ethnic chauvinistic German propaganda. This pamphlet, which soon ran through 1 lakh copies, contained fake reports about alleged secret meetings at the first Zionist Congress in Basel, Switzerland in 1897. 1897 நடந்த ஒரு ஜாயனிஸ்ட் மீட்டிங்கில் நம்ம இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி இவங்க பிளான் போட்டு இந்த புக்கை வந்து எழுதி வச்சாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி, which had supposedly yielded strategies for establishing global Jewish dominance. உலகளாவிய ஜூயிஷ் டாமினன்ஸை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் பேசினதாக இந்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் ஃபோர்ஜரின்னு சொல்லி இவர் உறுதிப்படுத்துறாரு. இன் ஹிஸ் நோட்ஸ் ஃபார் அ மீட்டிங் ஆன் 12 August 1921 ஹிட்லர் மென்ஷன் த ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்.
1921ல அவருடைய ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்கான அதுல ஃபர்ஸ்ட் டைம் புரோட்டோகால்ஸை இவர் மென்ஷன் பண்றாரு ஹிட்லர். தட் எஸ்டாப்ளிஷிங் த ரூல் பை வாட் எவர் மீன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அண்ட் வில் ஆல்வேஸ் பி தி செமைட்ஸ் கோல். தன்னுடைய ஆட்சியை இந்த பூமியில் அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அதற்கு என்ன ஆனால் பரவாயில்ல, அதை ஒரு ஜூ செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை கோட் பண்ணி ஹிட்லர் பேசுகிறாரு 1921ல். ஒரு கற்பனை கதையை பிளாஜரைஸ் பண்ணி அதில் ஜூஸனுடைய பெயரை போட்டு அதை ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் தான் ஹிட்லருக்கு இன்ஸ்பிரேஷன். இதை பயன்படுத்தி தான் இவர் பெரிய பெரிய கொலைகள்லாம் பண்ணார். இவங்க அதெல்லாம் மறுப்பாங்க, அதை நான் பின்னால் பேசுவேன். இந்த ஒரு டாக்குமெண்ட்டை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழில் மொழிபெயர்த்து சென்னை புக் ஃபேரில் நான் பார்த்தேன் இந்த புக்கை. இப்போ இந்த வருஷம் புக்கோட பேர், புக்குடைய டிரான்ஸ்லேஷன், அந்த புக்குடைய ஒரிஜினல் பேர் என்ன, த புரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன், ரைட். இப்போ இந்த புக்கை தமிழில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை, ஒரு நூற்றாண்டிற்கு முன் அம்பலமான சதி ஆவணத்தின் தமிழாக்கம். யூத பயங்கரவாதின்னு இவங்களே சொல்லிட்டாங்க, ரைட். இப்போ இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா ஆரூர் சலீம் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர், ரைட். இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஜூஸ் கண்டா ஆகாது. அவங்க ஜூஸை வந்து ஒரு எனிமீஸ் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. நிறையா இஸ்லாமிக் ஸ்பீக்கர்லாம் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். ஜூஸை நார்மலான ஜூஸ், ஓகே, இப்போது இஸ்ரேலை விட்டுருங்க, ஜூஸ் அப்படின்ற ஒரு இனமே நமக்கு எதிரின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கும். யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை. நம்ம ஊரில் அமேசானில் பனுவல்லாம் ஒரு ஒரு இலக்கியம் விற்கிற ஒரு கடை, ஒரு இலக்கிய படைப்பை வந்து மொழிபெயர்க்கிற, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியத்தை வந்து பதிப்பிச்சு தமிழ் புத்தகங்களை விற்கிற ஒரு பதிப்பாளர் தான் பனுவல். அவங்களும் இந்த புக்கு வித்துட்டு இருக்காங்க அவங்க வெப்சைட்டில் வச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் அதை பரப்புகிற வேலையை இங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க ஜூஸ் தான் உலகத்தை ஆள்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூஸுக்கு எதிரான விஷயத்த ரொம்ப அழகாக நீங்கள் இன்றைக்கி வித்துட்ருக்கீங்க. எதையும் நான் பேன் பண்ணுறதை நான் விரும்ப மாட்டேன், நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் படிங்க. படிக்கிறதுக்கு முன்னால் இந்த புக்கினுடைய அந்த முதல் பக்கத்தில் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த புக்கு உள்ளே படிக்க வேண்டாம், இந்த ஒரு இன்ட்ரோ படிங்க. ராஜீவ்காந்தி படுகொலையில் இஸ்ரேலின் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெயின் கமிஷன் சொன்னதாக அவங்க பேரை போட்டிருக்காங்க. ஜெயின் கமிஷன் நீங்கள் இன்றைக்கும் ஆன்லைனில் நமக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப் கிடைக்கும், போய் தேடி படிங்க. நான் போய் பார்த்துட்டு தான் வரேன். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவல் ஜூஸோ ராஜீவ்காந்தியை கொலை பண்ணதுக்கு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ரெஃபரன்ஸோ, எந்த ஒரு அல்யூஷன்ஸும் ஜெயின் கமிஷனில் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் ஓப்பனாக அப்படியே பச்சையாக ஒரு பொய்யை இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஜெயின் கமிஷன் நான் கீழே நான் போட்டு வைக்கிறேன், போய் படிங்க. நீதியரசர் ஜெயின் அவர்கள் இந்த மாதிரி ஜூ தான் பண்ணாங்க, இஸ்ரேல் தான் பண்ணாங்க, இல்லை ஜூயிஷ் பீப்புள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது யார்? எல்டிடி. இதை வந்து எல்டிடி ஒத்துக்கிட்டாங்க. எல்டிடியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த ஆண்டன் பாலசிங்கம், இதை நான் பேசியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், தேடி பாருங்கள். அப்போ ஓப்பனாக ஒரு விஷயத்தை நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி ஒருத்தங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு வந்து ஜூவை உள்ளே கொண்டு வர்றது. அப்போ என்னன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அதுவும் பொய்யுங்க, அது உண்மை கிடையாது. இப்போ உண்மையாகவே ஜெயின் அப்படி பேசினார்னா பரவாயில்லையே, அந்த டாக்குமெண்ட்டே முதல்ல ஃபோர்ஜரி, ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு தமிழில் மொழிபெயர்த்து அதில் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை உள்ள சொருகி அதுவும் பொய். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையில் இஸ்ரேலின் பங்கு இருக்குன்னு சொல்லி ஜெயின் கமிஷனில் இருந்தால் எனக்கு எடுத்து காட்டுங்க. அப்படி எங்கேயுமே இல்லை, இது பொய். இன்றைக்கும் இப்படி பொய்களை ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட பரப்பிட்டு அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக புத்தகம் விற்கிற பெரிய பெரிய பப்ளிஷர்ஸ்லாம் இந்த புக்கை போட்டு இன்றைக்கி வித்துட்ருக்காங்க. ஒரு ஃபோர்ஜரி, அந்த ஃபோர்ஜரிக்குள்ளே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொய், நம்ம ஊர் பொய், அதையும் உள்ளே கொண்டு சொருகியாச்சு. எந்த அளவுக்கு ஒரு வண்ணம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க யோசிங்க. பாரிசாலன் இந்த வீடியோவில் நிறையா கிளைம் பண்ணுறாரு, நிறையா விஷயங்கள் இவர் சொல்கிறாரு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிலத்தை ஃபஸ்ட்டு பறிச்சுக்கிட்டாங்க, பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு, இன்றைக்கி அங்கே வாழ்கிற ஜூஸ் எல்லாருமே கசாரிஸ், அவங்கெல்லாம் ஜூஸே கிடையாது, அவங்கெல்லாம் யூரோப்பியன் காலனைசர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹெர்சல் அவர் ஜூயிஷ் பீப்புளுக்கான ஒரு லேண்டை நம்ம ஏற்படுத்தணும்னு நினச்சப்போ அவர் நிறைய இடத்த சூஸ் பண்ணார். அதில் ஒரு இடம் வந்து கேரளா அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில்
இது புரியல. நான் அப்புறம் பின்னால பேசுறேன். அடுத்து ஜூஸ் வந்து 3rd டெம்பிள் கட்ட போறாங்க. அந்த 3rd டெம்பிள் கட்டுறதுக்காக தான் இந்த வார் நடத்துறாங்க. வருண் சொல்றாரு. 3 டெம்பிள் அது உங்களுக்கு தெரியும். 3rd டெம்பிள் இப்ப வந்து பில்ட் பண்றதுக்காக இப்ப இந்த யூதர்கள் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுறது. அது அவங்கள பொறுத்தவரைக்கும் மெசையான்னு ஒருத்தன் வருவான். அவனை வந்து வர வைக்கிறதுக்கு இந்த டெம்பிள் அப்படியே உடைக்கணும்ன்றத நோக்கி தான் இந்த போருக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அடுத்து Pornhub அண்ட் LGBT நம்ம இதுல பேசலாம். குழந்தைங்களை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. குழந்தைங்களை கொல்றாங்க. அடுத்து குழந்தைங்களை சிர்கம்சைஸ் பண்றப்போ அந்த பிளட்டை குடிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஜூயிஷ் ராபை அவருடைய ஃபோன் கால் இருக்கு. அதில் அவர் கேனிபலிசமை என்கரேஜ் பண்ணுறாரு. அடுத்து ஒரு ராபைக்கு ஒரு பான் வெப்சைட் இருக்கு. வரும்னு சொன்னார். இதெல்லாம் பயங்கர வைல்டான ஒரு தியரிஸ். நம்ம அதை பேசலாம் விரிவா. அவங்களே கேனிபல்ஸ் அப்பெல்லாம் பேசி வச்சிருக்காங்க. அடுத்து இப்போ கடைசியாக 2 விஷயம். இவங்க பேசின 2 விஷயத்த நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. முக்கியமாக மாடர்ன் இஸ்ரேலிஸ் ஆர் நாட் ஜூஸ், அது ஒன்று. ஹாலோகாஸ்ட் நடக்கவே இல்லை, ஜூஸ் தான் ஜீசஸை கொண்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடணும். நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பேசிடலாம். ஒன்று 9/11. இவர் சொல்கிறாரு 9/11 அட்டாக்ஸில் ஒரே ஒரு ஜூ கூட சாகலை. எத்தனை பேர் செத்தாங்க? அதுல எத்தனை யூதர்கள் செத்தாங்க? 0வா? வை ஹவு கணக்கு இடிக்குதே ராஜா. இது ஒரு அப்பட்டமான பொய். இதில் என்ன ஒரு அயனி அப்படின்னா 9/11 அட்டாக்ல அந்த ஃப்ளைட் அந்த பில்டிங்கில் மோதுறதுக்கு முன்னாலேயே டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டு அவனால் கொல்லப்பட்ட முதல் ஆள் யாருன்னா ஒரு ஜூ. நம்ப முடியல. அவருடைய பெயர் டேனியல் லெவின். US ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நம்பர் 11. அவர் உட்காந்துருக்காரு. ஃப்ளைட்டை இப்போ ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டாங்க. இவர் தான் அந்த டெரரிஸ்ட் பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால அவன் கூட சண்டை போட்டு அவன் இவரை கத்தியால் குத்தி அந்த ஃப்ளைட் அங்கே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே, ஃப்ளைட்டை கொண்டு அங்கே இடிக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் இறந்துடுறாரு. இவருடைய பெயர் இன்றைக்கும் நான் உங்களுக்கு அந்த மெமோரியல் அந்த லிஸ்ட்டு காட்டுறேன் பாருங்களேன். 911memorial.org அப்படின்ற ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இங்கே இது வந்து அந்த இடத்துல எங்கே அந்த பில்டிங் இருந்துச்சோ இப்போ அந்த இடத்துல ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு மெமோரியல் அங்கே இருக்குது. அந்த மெமோரியலில் இவங்களுடைய எல்லாருடைய பெயரும், யாரெல்லாம் இறந்தாங்களோ கிட்டத்தட்ட 3000 பேர், எல்லாருடைய பெயரும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்லில். நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பாருங்கள், இது உங்கள் வெப்சைட். ஆக்சுவலி இந்த வெப்சைட்டில் அந்த மொத்த விக்டிம்ஸுடைய பெயரும் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா டேனியல் M. லெவின் அப்படின்ற அவருடைய பெயர் இருக்கா. இதையும் தாண்டி அந்த கல்லில் அந்த மெமோரியலில் இவருடைய பெயரை பொறிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி அங்கே இறந்த மொத்த ஜூஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 300 பேர் பேஸ்ட் ஆன் அவங்களுடைய சர்நேம். இப்போ சர்நேம் நான் காட்டுறேன். ஏன்னா அவங்க ப்ரைவேசிக்காக ஒரு சில பேர் அவங்க பேரை வந்து நான் ஜூ அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோகன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கும். இப்போ இதில் 2 கோகன் இருக்காங்க. ஃப்ளாரன்ஸ் ஜி கோகன், கெவின் கோகன். கோகன் அப்படின்ற பெயர் வித்தவுட் எனி டவுட் இது ஒரு ஜூயிஷ் சர்நேம். போய் தேடி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜக்கர்னு ஒரு பேர் இருக்கும். ஆண்ட்ரூ ஸ்டீவன் ஜக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரா, நமக்கு தெரியும். மார்க் ஜக்கர்பர்க் ஒரு ஜூ, ரைட்? அப்போ ஜக்கர் அப்படின்ற பேரும் ஒரு ஜூயிஷ் ஆரிஜின் கொண்ட பேர் தான். அடுத்து ரோசன்தால், ஜோஷுவா ஆலன் ரோசன்தால். அடுத்து ரிச்சர்ட் டேவிட் ரோசன்தால். இந்த 2 பேருமே ஜூயிஷ் நேம் தான். இது மாதிரி நிறையா நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதே டேனியல் லெவின் IDFல வேலை பார்த்துருக்காரு 4 வருஷம் சோல்ஜராக IDFல வேலை பார்த்துருக்காரு. வாட் இஸ் IDF? இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸா? இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ரைட்? அவர் ஒரு ஜூ. இது உறுதியாயிருச்சு. ஒரு ஜூ கூட சாகலை எப்படி அப்படின்னு பாரிஸ் அலன் கேட்குறாரு. போய் அடுத்து இன்னொரு விஷயம், அந்த ரிப்போர்ட்டில், அந்த 9/11 கமிஷன் ரிப்போர்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு, டேனியல் லெவினை கத்தியால் குத்தி கொன்னாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அங்கே முதல் விக்டிமே ஒரு ஜூ. இது புரியாமல் இங்கே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு இவர் எந்த எவிடன்ஸில் பேசுகிறாரு, எதை சோர்ஸாக வச்சு பேசுகிறாரு, எனக்கு ஒன்றுமே வழங்கலை. அடுத்து என்ன சொல்கிறாரு, டான்சிங் ஜூ. ஜூஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம். அட்டாக் நடந்தப்போ இவங்க ஆடிட்டு இருந்தாங்களாம். டான்சிங் ஜூ அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு. டான்சிங் ஜூ அது என்னன்னு பாருங்க, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த அட்டாக் நடந்தப்போ அதை லைவாக ஒரு 5 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த 5 பேரும் இஸ்ரேலிஸ். அவங்க யாருன்னா ஒரு மூவிங் கம்பெனி, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு 5 இஸ்ரேலிஸ். அவங்கள போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரித்தப்போ அவங்க 5 பேரும் இஸ்ரேலிஸ். ஆனால் விசா முடிஞ்சு அங்கே தங்கியிருந்த இல்லீகல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள அதுக்கப்புறம் டிபோர்ட் பண்ணுறாங்க. இதாங்க நடந்த விஷயம். எந்த ஒரு ஜூவும் அங்கே நின்று டான்ஸ் ஆன மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. இவர் சொல்கிறாருல டான்சிங் ஜூ, நீங்கள் போய் தேடி பாருங்கன்னு சொல்கிறாருல, அந்த எவிடன்ஸை இவரே கொடுத்தானே? கொடுக்க மாட்டார். ஏன்னா இல்லை, ரைட்?
இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? இப்போ டான்ஸ் ஆனது யார் தெரியுமா? 9/11 அட்டாக் நடந்த அன்னைக்கு இதை வந்து கொண்டாடினது யார் தெரியுமா? அரப் கண்ட்ரீஸ். அதையும் தாண்டி இதை கொண்டாடின முக்கியமான ஒரு கூட்டம் யார் தெரியுமா? பாலஸ்தீன பொதுமக்கள். வெஸ்ட் பேங்க்ல பொதுமக்கள், முக்கியமாக பெண்கள். அவங்க அப்படியே இதை கொண்டாடி மகிழ்ச்சி வெள்ளத்தில் அப்படியே மிதக்குறாங்க. நான் காட்டுறேன் அந்த வீடியோ. Atmosphere, the V sign for victory being displayed in East Jerusalem today among jubilant Palestinians that the United States had been subject to this attack. What are we to make of that, Jennifer? Are we to, Yasser Arafat may issue this condemnation. Look at this. We're seeing people applauding, clapping, smiling, happy to know that thousands of Americans have died in this sneak attack. And there you see a V for victory sign. நீங்க பாருங்க, அங்க பாலஸ்தீன கொடி இருக்கு. மக்கள்லாம் அப்படியே கிளாப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே ஒரு பெண், அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரே ஆனந்த கூத்தாட்டம். எங்கே? வெஸ்ட் பேங்க்கில். இது வெஸ்ட் பேங்க்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி அந்த 9/11 அன்னைக்கு மொத்த அரப் கண்ட்ரிஸும் இதை கொண்டாடினாங்க அப்படின்றது தான் உண்மை. ரைட்? அப்போ இதை கொண்டாடினது யார்? அரப்ஸ். ஏன்னா அட்டாக் பண்ணவன் முஸ்லீம், இறந்தவெல்லாம் காஃபீர்ஸ், அமெரிக்கன்ஸ், ஜூஸ். இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். இப்போது இந்த நியூஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜூஸ் வந்து அதை கொண்டாடினாங்க அப்படின்ற இந்த ஃபேக் நியூஸ், இதை பரப்பி விட்டது யார் தெரியுமா? ஹெஸ்புல்லா. ஹெஸ்புல்லாவினுடைய அல் மேனர் அப்படின்ற ஒரு டிவி. அந்த டிவியில் அன்றைக்கி என்ன நியூஸ் போட்டாங்க தெரியுமா? 9/11 அன்னைக்கு 4000 ஜூஸ் வந்து வேலைக்கே வரல. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும். முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க தானே பிளான் பண்ணாங்க. ஜூஸ் தானே பிளான் பண்ணாங்க. ஊரில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை வந்து ஒரு ஜூ தான் பண்ணுவான். ரைட்? இப்போ என்னாச்சு? இவன் பரப்பிட்டு இருக்கான் நியூஸை அவன் டிவியில். இந்த மாதிரி 4000 ஜூஸ் வந்து வேலைக்கே வரல. ஏன்னா ஜூஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்கல்ல, அவங்க இதை கொண்டாடினாங்கன்னு சொல்லி ஹெஸ்புல்லா பரப்பிட்டு இருக்கான். அப்போ ஹெஸ்புல்லா யார்? ஒரு பயங்கரவாதி கூட்டம். ஹெஸ்புல்லா பரப்புகிற ஒரு செய்தியை, ஒரு ஃபேக் நியூஸை இங்கே நம்ம பாரிசாலன் பரப்பிட்டு இருக்காரு. அப்போ பாரிசாலனுக்கு சோர்ஸ் யார்? ஹெஸ்புல்லா. நல்ல விஷயம். அப்போ இவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே பொய். இது பொய்ன்றது ரொம்ப ஒரு ஹார்ஷான வேர்டு. ஆனால் நான் வேறு வார்த்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அப்பட்டமாக பொய் சொல்கிறீங்க. அங்கே 300 ஜூ செத்து போயிட்டான். இதை மறைச்சிட்டு நேராக ஜூ வந்து கொண்டாடினாங்க, டான்சிங் ஜூ. வீடியோ அனுப்புங்க மிஸ்டர் பாரி, நாங்களாம் பார்க்குறோம். எந்த வீடியோவில் எந்த ஜூ ஆனா காட்டுங்க. அடுத்து இன்னொரு ஃபேமஸான ஒரு கிளைம். ஜூஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ் மேலே எச்சு துப்புறாங்க. ஆமாம், துப்புறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜெருசலேமில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ். அவன் மதவெறியில் ஊறி போனவன். அவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் துரோகிகள். ஏன்னா இது ஒரு மதம் சார்ந்து நம்ம பேசணும். இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. நான் அதை பின்னால் பேசுகிறேன். முக்கியமாக ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இந்த 2 பேருக்குமான இந்த உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு உறவு. ஏன்னா ஜூடாயிசம் அப்படின்ற ஒரு மதம் அங்கிருந்து உருவானது தான் கிறிஸ்டியானிட்டி. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த உருவான காலகட்டத்தில் இருந்து, ஈவன் ஃப்ரம் தி பைபிளில் உள்ள நியூ டெஸ்டமென்ட், அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்டல் பால், அவர் பேர் தான் எனக்கு வச்சுருக்காங்க. அந்த அப்பாஸ்டல் பால், அந்த பால் அப்படின்றவரே பைபிளில் ஜூஸ் பற்றி ரொம்ப மோசமான வார்த்தைகளில் எழுதி வச்சுருக்காரு. இதை நான் பேசுகிறேன் பின்னால். இப்போது ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இந்த 2 பேருக்குமான இந்த உறவை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சு நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னால் இப்போது அங்கே இருக்கிற ஜூஸ் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கெட்டவங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற அந்த மதம் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும், முக்கியமாக ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாஸ்டேட் மதம். அப்பாஸ்டேட் மீன்ஸ் ஒரு பின்வாங்கிய, மதத்தை மறுதலித்த, மதத்துக்கு துரோகம் செய்த ஒரு கூட்டம் தான் கிறிஸ்டியன்ஸ் அக்கார்டிங் டு திஸ் ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ். ஆனால் இது அஃபிஷியலாக ஒரு ஜூயிஷ் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ஜூயிஷ் மத தலைவர்களோ இதை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக இந்த விஷயத்தை ஐசக் ஹெர்சாக், இஸ்ரேல் பிரசிடென்ட், இவர் இதை கண்டிக்கிறாரு. ஜெருசலேமினுடைய அந்த சீஃப் ராபை அவங்களும் இதை கண்டிக்கிறாங்க. அப்போ இது அஃபிஷியல் ஸ்டாண்ட் கிடையாது, இது அஃபிஷியல் பொசிஷன் கிடையாது. ஆனால் இவங்க எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஒரு எஜு துப்புறான் அப்படின்றத வச்சுக்கிட்டு மொத்த ஜூவும் பாருங்களேன் கிறிஸ்டியன்ஸை வந்து துப்புறாங்க. இப்போ என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற, இப்போ கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் இவரை சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஜூஸை, அவங்கள அப்படியே திருப்பி விடணும், அந்த சப்போர்ட்டை உடைக்கணும்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு குரூப்பில் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்றதுனாலேயே
அன்லெஸ் அது ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டாண்டா இல்லாத வரைக்கும் ஜூஸினுடைய மத புத்தகமோ அவங்களுடைய போதகர்களோ இல்லை அவங்களுடைய மதம் சார்ந்து இருக்கிற அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டோ இதை என்கரேஜ் பண்ணவோ இதை பற்றி பேசவோ இல்லை. அப்போ இவன் இதை பண்ணுறான்னா இது இவனுடைய தப்பு. இதுக்கு மொத்த ஜூஸையும் பழி போட்டு ஒருத்தன் ஒன்று பண்ணுறான் அப்படின்றதுனாலயே எல்லாமே தப்பு அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன். த குரூசைட்ஸ் 1000 கிபி 1096 அந்த பீரியடில் இஸ்லாம் அப்படின்ற அந்த மதம் வந்து பரவி ஜெருசலேம் அண்ட் ஜூஸ் வாழ்ந்துட்டு இருந்த அந்த இஸ்ரேல் பகுதியை மொத்தமாக அவங்க பிடிச்சு வச்சுருந்தாங்க. இஸ்ரேலுடைய அந்த மொத்த பகுதியும் இஸ்லாமிக் காலிஃபேட் அங்கே தான் இருந்துச்சு. அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் சேர்ந்து போப் அர்பன் அவர் பண்ண வேலை இது. அவர் என்ன பண்ணார், எல்லா கிறிஸ்டியன்ஸும் வாங்க நம்ம வந்து புனித பூமிக்கு போய் நம்ம அங்கேருந்து முஸ்லீம்ஸ் நம்ம விரட்டி விட்டு நம்ம அந்த இடத்த பிடிச்சிக்கலான்னு சொல்லி இவர் ஆளுங்களை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க. இப்போது இஸ்ரேலில் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் யாருன்னா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் கொஞ்சமாக. இப்போ என்ன ஆச்சு, இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் ஃபெய்த் அவங்களுடைய ஃபெய்த் படி ஜூஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கல, அப்போ இவெல்லாம் துரோகின்னு சொல்லி இவங்க நம்புனாங்க. ஓகே, பாஸ்டன்ஸ். இப்போ என்னாச்சு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1099 இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மிஸ் ஜெருசலேம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அங்கேருந்த ஒரு சில ஜூஸ் என்ன பண்ணாங்க, தப்பிச்சு அவங்களுடைய கோயில் சினகாக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு தேவாலயம் மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த டோரையை மூடி விட்டு தீயை வச்சிட்டாங்க. இப்போது உயிரோட உள்ளே வச்சு கொளுத்தி விட்டாங்க ஜூஸை. பண்ணது யார், கிறிஸ்டியன்ஸ். இதே குரூசைடர்ஸ் தான் ஜெர்மனிக்கு போனாங்க. ஜெர்மனியில் வந்து அங்கே நிறைய ஜூஸ் கம்யூனிட்டிஸ் உண்டு. அவங்கள மொத்தமாக கொண்டு ஒரு பெரிய ஒரு 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 கருப்பு புள்ளி, அது ஜூஸை மொத்தமாக கொண்டாங்க. கொண்டவன் பூரா கிறிஸ்டியன்ஸ், ரைட். இப்போது ஒரு பைத்தியக்காரன் அப்படி பண்ணா அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு மொத்த கிறிஸ்டியன்ஸும் கொலைக்காரன் தெரியுமா, அவன் ஜூஸ் அப்படியே கொளுத்துனான் தெரியுமா, இப்பெல்லாம் பேசினா எப்படி இருக்கும். இந்த குரூசைட்ஸ் பற்றி புரியணும்னா நான் ஒரு புக்கு ஒன்று சொல்கிறேன். குரூசைட்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் பை டான் ஜோன்ஸ் நீங்கள் படிக்கணும். இது ஒரு பாப்புலர் ஓவர்வியூ மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்காலர்லியாக இல்லாமல் சாதாரண மக்களுக்கும் புரிகிற மொழியில் எழுதியிருப்பார். நீங்கள் படிங்க. அப்போ நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜூஸை மொத்தமாக கொளுத்தி கொன்ன குரூசைடர்ஸ் இருந்தாங்க. எஸ், அதுக்காக இப்போ என்ன பண்ணணும், மொத்த கிறிஸ்டியனும் கொலைக்காரன் வீடியோ போடலாமா அப்படி? ஏன்னா கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக அப்போ இருந்த கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொண்டாங்க. இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ நான் பண்ணுறேன், தனியாக பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் புரியாமல் ஒரே பழி யாருன்னா ஜூஸ். இப்போது ஜூஸ் கொண்டாங்கன்றது உண்மை, எஸ். ஆனால் அது ஆஃப் ட்ரூத். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை யாரும் பேசுறது இல்லை, நான் பேசுகிறேன் அதை பற்றி. இப்போ நான் இங்கே வரேன். இப்போது ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலேயே மொத்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து குறை சொல்லி அந்த மொத்த பேரும் அப்படியே வக்கரம் பிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அது ஒரு செலக்டிவான விஷயமா இருக்கும் அண்ட் அது ஒரு பொய், ரைட். இப்போது நீங்கள் பார்க்கணும், இது வந்து நான் பேசுகிறது மொத்தம் 2 விஷயம் தான், 9/11 அண்ட் இந்த விஷயம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாரிசாலன் பேசின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசணும். அதுக்கு முன்னால் இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என் பேர் வந்து கெவின் பால். எஸ், கெவின் பால். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2023 டிசம்பர். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது என் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் மை மென்டார். ஹீ இஸ் ஃப்ரம் நாகர்கோயில். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது அவர் கேட்டார், சேனல் பேர் கேட்டார். நான் பேர் சொன்னேன், இந்த கெவின் பால் ஷோ. அவர் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பேரை வைக்காத, ஏன்னா உன் பேரை வச்சு உனக்கு ஒரு பிராண்ட் ஒன்று குத்துவான், உனக்கு ஒரு லேபிள் ஒட்டுவான், பாத்தியா கெவின் பால் இவங்க ஒரு பாவாடன்னு சொல்லி உன்னை பேசுவான். அப்போ நீ பேசுகிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேராதுன்னு அண்ணன் என்கிட்ட சொன்னார் அன்னைக்கே. நான் சொன்னேன், இல்லைண்ணே என் பேரை வச்சுக்கிறேன், அதை நான் மறைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அண்ணன் சொன்னார், நீ பேசுகிற விஷயம் மக்கள்கிட்ட போகாது, அவன் என்ன பண்ணுவான், நேராக கெவின் பாலா அப்போ நீ இப்படி தான் பேசுவேன்னு சொல்லி ஒன்றா ஒரு பிராண்ட் பண்ணிட்டு போயிடுவான். அது உண்மை. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கெவின் பால் ஷோவில் எதுக்கு ஜூஸுக்கு ஆதரவான விஷயங்கள் வருது அப்படின்னா, இவன் ஒரு கிறிஸ்டியன். நோ 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 எந்த காலத்துலையுமே நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு ஜூவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணது கிடையாது. நான் ஒரு ஜூவும் கிடையாது. ஜூவை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் நான் பேசுகிறேன்னா ஒரே விஷயம், ட்ரூத். இத்தனை ஆண்டுகளாக
எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம கண்ணு முன்னால் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் பேசுகிறார்ல, சூர்யா சேவியர், கிபி 700களில் இஸ்ரேல் அப்படின்னு பேர் வைக்கப்படாத ஒரு லேண்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை விட ஒருத்தர் பச்சையாக போய் சொல்ல முடியாது. ஏன்னா 1200 BCயில் we have a கல்வெட்டு, we have an inscription with the name Israel on it. ஆனால் மக்கள் இன்னைக்கு பச்சையாக போய் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பொய்கள் பேசப்படும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நம்ம அதை பேசி தான் ஆகணும். ஓகே, உடனே இவ வந்து இப்படி இது வந்து என்றைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக மாற போகிறது இல்லை. ஒருத்தனை பிராண்ட் பண்ணி எனக்குன்னு பர்சனல் ஃபெய்த் உண்டு, ஆனால் என்றைக்குமே என்னோட மதத்தை பற்றியோ என்னோட மதத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியோ இந்த சேனலில் ஒரு வார்த்தை இருக்காது. மதம் மாத்திரான், கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறான், யூ கேனாட் ஷோ நாட் அ சிங்கிள் திங் இன் மை சேனல். அப்போது ஒருத்தனை பிராண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மக்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேக்ட் எதுன்னு பாருங்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, எனக்கு பல பேர் மெயில் பண்ணுறாங்க. மெயில் பண்ணி, அண்ணா நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், நான் உங்கள் ஃபேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நெவர் டூ தட். ஏன்னா ஃபேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுனா, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒன்று சொல்கிறேன்னா எடுத்து வைங்க, நான் திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு விஷயம் எடுத்து போய் தேடி பாருங்கள். பொய் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் உண்மை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் பேசணும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை நீங்கள் பரப்பணும். ரைட்? ஏன்னா உண்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா டோட்டல் ஈகோ சிஸ்டமும் போய் சொல்லுது, இன்க்ளூடிங் ஃபேக்ட் செக்கர்ஸ், இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லாருமே, இன்க்ளூடிங் இந்த மாதிரி பாரிசாலன் மாதிரியான ஆட்களும் கூட. எனக்கு பாரிசாலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிறது பொய் அப்படின்றது உண்மை, பொய்ன்றது உண்மை. எஸ், நம்ம இன்றைக்கி பேசுனது ஒன்று தான், ஒன்லி 9/11. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. நான் பேசுகிறேன். நான் ஜூஸை ஆதரிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், நான் ஒன்று சொல்லவா? நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஸ்காலர். அவர் பேசுகிறாரு, ஹமாஸ் மாதிரி நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மிலிட்ரி குரூப், அவர் அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறாரு, ஆயுத குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் ஆயுத குழுக்கள்? தீவிரவாதி. அப்போது சவுதி மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீன மக்களையும் ஈரானையும் ஆதரிக்காமல் அமெரிக்காவை ஆதரிச்சிட்டு இருக்கீங்க, இது பெரிய குற்றம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈரான் மாதிரி நீங்களும் ஹவுத்தீஸ், ஹெஸ்புல்லா அப்படின்ற மாதிரியான ஹமாஸ், இந்த மாதிரி ஆயுதம் தாங்கிய குழுக்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டியதானே, ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுறாரு. அப்போது டெரரிசம் பண்ணுறவனை ஊக்குவிக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நம்ம ஊரில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க, ஜூஸ் அழிச்சிருவேன், ஜூஸை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவங்க பேசுகிறாங்க. இதை ஓப்பனாக பேசுகிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லக்கூட முடியாமல் அப்படி தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மக்கள் மத்தியில் நம்ம உண்மையை பேசணும். ரைட்? பிகாஸ் we need truth. I care about truth. You should care about truth. இவர் மாதிரி 9/11 அட்டாக்ல ஒரு ஜூ கூட சாவலை. இது அப்பட்டமான போய் மிஸ்டர் பாரிசாலன். ஸோ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஒரு பெரிய வீடியோ, இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு உண்மை போய் சேரட்டும். அவர் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வீடியோ நான் விரிவாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.